ஆதியில் நீ ஆத்திகனே, ஆனந்த கடவுளில் தோய்ந்தவனே. பாதியில் உன் மனம் மாறியதால் அந்த ஆதி அந்தத்தை மறுத்திருந்தாய். கண்மூடித்தனமாக கடவுளை மறுக்கும் கருப்பு கூட்டத்தில் கலந்திருந்தாய். கம்பனை பழித்திட ரசம் ஒன்று மொழிந்த அண்ணாவின் வழியை பின்பற்றியே கவிதைகள் புனைய துணிந்து விட்டாய். ஆனால் கடவுளின் கணிப்பை மறந்து விட்டாய். கண்களை மூடி கம்பனை பழித்திட ஏனோ உன் மனம் துணியவில்லை. காவிய நாயகன் கம்பனை முழுதும் படித்தே பழிப்போம் என்றிருந்தாய். இறைவன் கம்பனில் இறங்கி வந்து இன்பத் தமிழில் அமுது தந்து கம்பனின் வழி வந்த கவிமகனே, நீ கடவுளை உணர்ந்திடு என்று சொன்னாய். கலங்கிய கண்களில் நீ இருந்தாய் என்று கட்டுரை ஒன்றில் மொழிந்திருந்தாய். கடவுளை ஏற்பதா மறுப்பதா என்ற கலக்கம் உன்னுள் தோன்றியதா? கடவுளை பற்றிய நூல்கள் அனைத்தையும் கற்று தெளிந்திட முடிவு செய்தாய். தேவாரமும் திருவாசகமும் தெவிட்டாத சுவை என்றுணர்ந்து கொண்டாய். திருவாய்மொழியில் திருப்பாவையிலும் தெள்ளுத்தமிழில் இறை உணர்ந்தாய். திருமந்திரமும் திருவள்ளுவமும் திவ்ய பிரபந்தமும் சொல்லியதால் நம் முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல என்ற தெளிவை பெற்றிருந்தாய். இல்லாத இறைவனை உணர்ந்ததா? நீ கருப்பு கூட்டத்தில் இருக்கவில்லை. அனுபவம் சொல்லும் பாடம் எல்லாம் அவனை உணர்த்தும் நீ அறிந்தாய். அர்த்தமுள்ள இந்து மதத்தை அதனால் தானே நீ பகிர்ந்தாய். தோற்றுவித்தவர் தெரியாது, தொன்மையின் காலமும் தெரியாது, சக்தியும் சிவமும் கலந்ததே உலகம். சந்தேகிக்க முடியாது. இந்து மதம் என்ற சொல்லை இங்கு இந்தியர் தந்தது கிடையாது. எல்லைகளில்லா பரம்பொருளை எளிதில் உணர முடியாது. சைவம் வைணவம் சமைத்து வைத்த வாழ்க்கை வழியின் நெறிமுறையே கடவுள் உண்டு என்பதனை கண்களின் முன்பு காட்டியது. உலகில் உள்ள எல்லா மதங்களும் இந்து மதத்தின் கூறுகளே. இந்து மதம் ஓர் நதி என்றால் மற்றவை நதியின் பிரிவுகளே. எல்லா நீரும் இறைவன் என்ற அளவில் இங்கு சங்கமிக்கும். இறைவன் இல்லை என்று சொல்ல எங்கள் இந்து மதம் ஒன்றே அனுமதிக்கும். இந்து மதத்தின் சிறப்பென்ன என்றால் இதனை யாரும் விமர்சிக்கலாம். இறைவனை உணரும் காலம் வந்தால் இந்து மதத்தில் தரிசிக்கலாம். ஒவ்வொரு சொல்லிற்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு சடங்கிற்கும் அர்த்தம் உண்டு. அனுபவம் எல்லாம் அர்த்தப்பட்டால் அங்கே கடவுளின் தரிசனம் உண்டு. மனதால் தவறு செய்து விட்டான், மனதால் தண்டனை அனுபவிப்பான். உடலால் தவறு செய்து விட்டால் உடலால் தண்டனை அனுபவிப்பான். உன்னால்
வயிறில் தெரியும் என்பது இங்கே பொய் இல்லை. பரம்பொருள் இருப்பதை உணர்ந்து விட்டால் உலகில் எதுவும் மெய் இல்லை. கனிகளில் இருந்து இனிமையான சாற்றை பிழிந்து தருவது போல் எல்லை இல்லா இந்து மனத்தை எளிய தமிழில் கொண்டு தந்தாய். தமிழா இந்து மதத்தை படித்தவர் யாரும் மறுத்ததில்லை. அன்புடன் பழகும் இந்துக்கள் யாரும் எந்த மதத்தையும் வெறுத்ததில்லை. அகமும் புறமுமாக வந்து அறநெறி வாழ்வை சொன்னதா குடும்பப் புரையும் சமூக ஒழுக்கமும் மதத்தில் கலந்து வருவதலா மனித வாழ்வின் பூரணம் இங்கு இந்து மதத்தால் தெளிகிறது. எல்லா உயிர்களும் வாழும் வழியை எளிதாய் சொல்லித் தருகிறது. எளிய தமிழில் அதிக கருத்தை அள்ளித் தந்த கவியரசே, புதிய முறையில் இந்து மதத்தை சொல்லித் தந்த புவியரசே, உன்னை நீயே சோதனை செய்து உனக்குள் இறைவனை கண்டதனால் உண்மையை உனது உரை நடைமொழியில் உணர்ச்சிகள் பொங்கச் சொன்னதனால் இந்து மதத்தின் சிறப்பினை இந்த வையகம் இன்று அறிந்துள்ளது. இறைவனை உணர்த்தும் அனுபவமாக இந்து மதம் இன்று தெரிந்துள்ளது. வாழிய முந்தன் அனுபவம் பாடம் வளர்க்க எந்தும் ஆன்மீக ஞானம் அர்த்தமுள்ள இந்த மதத்தால் அறியட்டும் உலகம். ஆண்டவன் பாதம் அர்த்தமுள்ள இந்த மதத்தால் அறியட்டும் உலகம். ஆண்டவர் பாதம் அறியட்டும் உலகம். ஆண்டவன் பாதம் ஆண்டவன் பாதம் ஆழிய முந்தன் அனுபவம் பாடம் வளர்க்க எந்தும் ஆன்மீக ஞானம் அர்த்தமுள்ள இந்த மதத்தால் அறியட்டும் உலகம். ஆண்டவன் பாதம்